Krishna Prabhus and Mataji. Srila Prabhupada ki jai. Srila Guru Maharaj ki jai. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. Glories of Holy Name. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, கிருஷ்ணாவும் கிருஷ்ணா பேரும் சேர்ந்துதான்னு நம்ம சாண்ட் பண்ணுறது, சங்கீதம் பண்ணுறது, கீதம் பண்ணுறது, அந்த மகாமந்திரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த மகாமந்திரம் எங்கேருந்து வருது? ஸ்பிரிச்சுவல் வேர்ட்லேருந்து வருது. யார் சொன்னா? நரோத்தம தாஸ் தாக்கூர் வந்து ஒரு சாங்ல சொன்னாரு, கோலோகேர பிரேம தன ஹரி நாம சங்கீதன அப்படின்னு சொன்னாரு. ஸ்ரீல பிரபுபாத் வந்து 16 ரவுண்ட்ஸ் பண்ண சொல்றாரு. அதோட மகிமையை பார்க்கலாமா? யூஸ் பத்தி நம்ம சின்ல ஃப்ரீ ஆகும், மெட்டீரியல் டிசைன்லேருந்து ஃப்ரீ ஆகும், லிபரேஷன் கிடைக்கும், கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்கும், அண்ட் லவ் ஆஃப் காடும் கிடைக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி ஸ்டோரிஸாக பார்க்கலாம். சின்லேருந்து ஃப்ரீ ஆகும். ஒரு நாள் ஸ்ரீ போத்ரேந்திர சுவாமிகள், அவர் ஒரு ராமாவோட பக்தர். அவர் வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா அப்படின்னு சாண்ட் பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு பிராமணா வந்தார், அவரை இன்வைட் பண்ண சாப்பிட்ற லஞ்சுக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது 2 பேரும், பிராமணாவோட 5 வயசு குழந்தை, 5 வயசு பையன், அவன் வந்து ஒரு ஊமை. அந்த சுவாமிகள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். அடடா கிருஷ்ணா, இந்த சின்ன பையனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டார். அப்புறம் பிராமணா கிட்ட பேசுகிறாங்க, 2 பேர் பேசுகிறாங்க. இந்த பையனுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது, என்ன பண்ணுறது? நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அது வந்து அவனோட பாவங்கள்லாம் அவன் அன்பு வச்சுட்டு இருக்கான், நம்ம என்ன செய்கிறது? ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் மகாபிரசாதத்தில் அந்த 5 வயசு குழந்தை கொஞ்சம் சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே டான்ஸ் ஆடுறான், பாடுறான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு பாடுறான், டான்ஸ் ஆடுறான். அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, சந்தோஷமாயிட்டாங்க. ஸ்ரீ போதேந்திர சுவாமிகளோட சர்வீஸ், கிருஷ்ணா சர்வீஸ் வந்து அவனும் போயிட்டான். அவன் கிருஷ்ணாவுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணான். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம ஏதாச்சும் பாவம் வந்துருச்சுன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னோன்னா அது எல்லாமே போயிடும். இதே மாதிரியே ஸ்ரீமத் பாகவதம்லேயே பார்ப்போம் ஒரு ஸ்லோகா. ஸ்ரீமத் பாகவதம் 6.3.31 தஸ்மாத் சங்கீதனம் விஷ்ணோர் ஜகன் மங்களம் அம்ஹசாம் மஹதாம் அப்பி கௌரவ்ய வித்யை காந்திக நிஷ்கிருதம். இப்போ மெட்டீரியல் டிசைர் ஃப்ரம் ஃப்ரீன்னு பார்ப்போம். ஒரு நாள் ஒரு புவர் பிராமணன் இருந்தார். அவர் வந்து சிவன் பக்தர், லார்ட் சிவன் பக்தர். அவர் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சாண்ட் பண்ணிட்டே இருந்தார் அவர். அப்புறம் ஒரு நாள் லார்ட் சிவா வந்தார். வந்து நீ சனாதன கோஸ்வாமியை பாரு, உனக்கு ஒரு தருவார், ஒரு பொருள் தருவார், அது வேல்யூபிள் பொருள் தருவார். ஓகேன்னா அந்த புவர் பிராமணா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் சனாதன கோஸ்வாமி வந்து ஸ்டாப் இல்லாமல் சாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி சாண்ட் பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் அந்த புவர்
பிராமணா வந்து சனாதன கோஸ்வாமியை மீட் பண்ணுறாங்க. அப்புறம் உங்களை சிவன் லார்ட் சிவா மீட் பண்ண சொன்னார். நீங்கள் ஒரு வேல்யூபிளான பொருள் தருவீங்களா? தரேன்ப்பா. அந்த கார்பேஜில் ஒரு டச் ஸ்டோன் இருக்குது, அதை எடுத்துக்கோ. ஓகே சனாதன கோஸ்வாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. அப்புறம் ஆமாம், டச் ஸ்டோன் அயலில் வச்சோன்னா அது கோல்டாக மாறிடும், அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கொஞ்சம் தூரம் எங்கே போயிட்டாரு. என்னடா அந்த டச் ஸ்டோன் வந்து வேல்யூபிள் பொருள் தான், கோல்டாக மாறிடும், ஆனால் இதையே அவங்க கார்பேஜில் வச்சாங்க, இது விட இன்னும் வேல்யூபிளாக பொருள் இருக்கா? சரி நம்ம சனாதன கோஸ்வாமியை திரும்ப பார்ப்போம் அப்படின்னு திரும்ப போனார். சனாதன கோஸ்வாமி என்னப்பா இன்னும் போகலையா அப்படின்னு சொன்னார். இல்லை சனாதன கோஸ்வாமி, நீங்கள் வந்து இது விட வேல்யூபிளாக பொருள் வச்சுருக்கீங்களா, அது தரீங்களா எனக்கு? நான் தரேன், ஆனால் நீ தகுதி இல்லையான்னு பார்ப்போம். நான் தகுதி தான், சொல்லுங்க. ஓகே, அப்போனா அந்த டச் ஸ்டோனை பக்கத்து ரிவரில் போட்டுவா. ஓகே சனாதன கோஸ்வாமி அப்படின்னு போட்டு வந்துட்டாரு. அப்புறம் ஓகே, நான் ஒரு மகாமந்திரத்தை சொன்னேன், அதை நீ சாண்ட் பண்ணனா உன் வாழ்க்கைக்கும் நல்லது, சாண்ட் பண்ணிட்டே இருந்தால் ஒரு பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஓகே அதை சொல்லித்தாங்க. ஒரு பிராமணா சொன்னார். சனாதன கோஸ்வாமி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே அப்படின்னு சாண்ட் பண்ணார். ஓகே தேங்க்யூ சனாதன கோஸ்வாமி, நீ சாண்ட் பண்ணிட்டே இருந்தா இது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பூர் பிராமணா வந்து சாண்ட் பண்ண அவனோட பாவங்கள் எல்லாம் போய் சந்தோஷமாக இருந்தான். ஸோ இதுலேருந்து கருத்து தெரிஞ்சுக்கலான்னா, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வேல்யூபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட அதுதான் வேல்யூபிள். டைமண்ட் இருந்தாலும் சரி, ரிங் இருந்தாலும் சரி, இந்த மகாமந்திரம் தான் வேல்யூபிள்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம லவ் ஆஃப் காட் ஸ்டோரி படிக்க போகிறோம். ஒரு நாள் ஒரு டிசைபிள் ஒரு குரு கிட்ட போனார். அவர் குரு டாப் மோஸ்ட் சீக்ரெட் என்னன்னு அந்த டிசைபிள் சொன்னார். கேட்டார். அப்புறம் குரு நான் சொல்கிறேன், அது ஒரு சீக்கிரம் மகாமந்த்ரா நான் சொல்லி கொடுக்குறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஓகே இது ஒரு சீக்ரெட், ஓகே அப்படின்னு போயிட்டார். அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டோன்னே துணிக்காரங்க வந்து அயன் பண்ணிட்டே இருந்தாங்க துணிங்க. அப்புறம் அவன் தூரம் போயிட்டோன்னே துணிக்காரங்க வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே எல்லாரும் சாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னடா நம்ம குரு சீக்ரெட்னு சொன்னார், ஆனால் எல்லாருமே பாடுறாங்க, சரி பார்ப்போன்னு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிருந்தார். அப்புறம் ஃப்ரூட் செல்லர் கிட்ட போனார். ஃப்ரூட் செல்லர் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னு ஃப்ரூட் செல்லர் வந்தார். காய்கறி ஹரே கிருஷ்ணா, கோவா ஹரே கிருஷ்ணா, ஆப்பிள் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டார். என்னடா இவங்களும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ரிசைட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் என்னன்னா பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, சரி பார்ப்போன்னு அவர் கொஞ்சம் தூரம் இன்னும் போயிட்டு இருந்தார். அப்புறம் பசங்க வந்து விளையாடும் போதே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே விளையாண்டுட்டே சாண்ட் பண்ணுறாங்க. என்னடா இவங்க ஒரு சீக்ரெட்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாருமே பாடுறாங்க இந்த ரோட்டில், நம்ம திரும்ப குரு கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் குரு வந்து என்னப்பா இன்னும் போகலையா உங்கள் ஊருக்கு? இல்லை குரு, நீங்கள் வந்து சீக்ரெட்னு சொன்னீங்க, ஆனால் எல்லாருமே பாடுறாங்க இந்த ஸ்ட்ரீட்டில், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நான் உனக்கு ஒரு டைமண்ட் தரேன், ப்ரிஷியஸ் டைமண்ட் தரேன், வைரம்னா டைமண்ட் தரேன், அது நீ எல்லார்கிட்டையும் கேளு, இந்த டைமண்ட் வேணுமா அவங்க மதிக்கிறாங்களா இல்லையா அந்த டைமண்ட்னு
பாரு. ஓகே குரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டைமண்ட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் துணிக்காரங்க கிட்ட சொன்னாரு, தம்பி இந்த டைமண்ட் வேணுமா உனக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? இது என்னோட துணியை நான் நல்லா நல்லா இது பண்ணால் அது வந்து எனக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணால் அது நல்லா போகும் வேலை. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சே பண்ணிட்டே இருக்கான். இல்லைப்பா அதோட இதே உனக்கு தெரியலையா, வேல்யூ தெரியலையா? சரி நான் ஓகேட்ட கொடுக்கல அது ஓகேப்பா அப்படின்னு போயிட்டு இருந்தாரு. அப்புறம் ஃப்ரூட் சிலர் கிட்ட கேட்டாரு, காய்கறி ஹரே கிருஷ்ணா அவர்கிட்ட கேட்டாரு, இந்த டைமண்ட் வேணும் பாப்பா உனக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? இது வேணா என்னோட ஃப்ரூட்ஸோட டஸ்ட்லாம் போயிடும், அப்புறம் என்னோட வேலைலாம் நல்லா கரெக்டாக போகும் அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அதோட வேல்யூவே உனக்கு தெரியல. சரி நான் ஓகேட்டையும் கொடுக்கல அப்படின்னு சொன்னார். நம்ம சின்ன குழந்தைங்க கிட்ட கொடுத்தா அது நல்லா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. என் பாப்பா உனக்கு இந்த டைமண்ட் வேணுமா அப்படின்னு பாப்பா அந்த டிசைபிள் கேட்டார். அப்புறம் இது வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? நான் வந்து இது விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டா அங்கிள் அப்படின்னு கேட்டா. இல்லை இது ஒன்றும் விளையாட்டுக்குலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு எஸ்கேப் ஓடி போயிட்டாரு. அப்புறம் குரு கிட்ட கேட்டார், என்னப்பா குரு இது யாருமே மதிக்கல, இது ஒரு சாதாரண பொருள், விளையாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, துணி டஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, துணிக்காரங்களுக்கு இது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, என்ன இது? அதனால தான் சொல்கிறேன், இந்த டைமண்ட் மாதிரியே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். இப்போ டைமண்ட் யாரும் மதிக்கல தானே, அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எல்லாரும் மதிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் டைமண்டும் மதிக்கிறாங்கன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எல்லாத்தையும் விட அதுதான் சீக்ரெட், ஓப்பன் சீக்ரெட். ஓகே இப்போ நம்ம எப்படி சாண்ட் பண்ணணும், ஹவு டு சாண்ட்னு பார்ப்போம். இப்போ அம்மாவும் குழந்தையும் ஒன்றா பேராக இருப்பாங்கள்ல, விட்டு போக மாட்டாங்கள்ல. அப்போ ஒரு நாள் அம்மா வந்து ஷாப்பிங்க்கு போயிட்டு இருந்தாங்க விட்டுட்டு குழந்தைய. இப்போ எப்படி குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம சர்வீஸுக்கு அழணும். இப்போ பாகவத்தில் கிருஷ்ணா வந்து கண்டினியூஸாக சாண்ட் பண்ண சொல்கிறாரு. சததாம் கீர்த்தயந்தோ மாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, சாண்டிங் கண்டினியூஸாக பண்ணும். கீர்த்தன்ய சதா ஹரிஹி. ஸ்ரீல ஹரிதாசா தாக்கூர் சொன்னார், சாண்ட் பண்ணிட்டே இருங்க, ஸ்டாப்பே பண்ணாதீங்க. நிரந்தர நாம லாவோ. ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. பிளஸ் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.